ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ண தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் பண்ணுவோம். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பச்சை மாங்காய் எடுத்துக்கோங்க, அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் இந்த மாங்காய் கட் பண்ணி வச்ச மாங்காய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வத்தல் தூளும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மாங்காய் எடுத்துருக்கீங்களோ அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ப உப்பும் மிளகாயும் அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வெந்தயம் இருக்குல்ல, வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்து பொடிச்சு அதுவும் வந்து நீங்கள் எவ்வளோ மாங்காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு சைஸ்க்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கம்மியாக எடுத்துருக்கிறதுனால ஒரு பிஞ்சு மட்டும் இதில் வந்து வெந்தயத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு இரும்பு கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணீங்களோ அந்த ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அதில் கடுகு தாளித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஊற வச்சுருக்கோம்ல அந்த மாங்காயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் வந்து 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி இதே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சம் காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல டேஸ்ட்டான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட்